பார்க்க போற எபிசோட் பாத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். டிவிஎஸ் எக்ஸல் இந்த கைனடிக் அந்த மாதிரி வண்டியோட அரேஞ்ச்மெண்ட் மாதிரி இருக்கும். இது பாக்குறதுக்கு 120 ரூபாயில முடிஞ்சிருது மேக்ஸிமம். டியூயல் அப்படின்னு என்ன சொல்லலாம், டபுள் பர்பஸ் 300 ரூபாய்ங்க 40 ரூபாய்ங்க கிட்டத்தட்ட 260 ரூபாய் அவருக்கு மிச்சமாகுது. அதாவது கமர்ஷியலாவும் இந்த வண்டியை யூஸ் பண்ணிக்கலாம், பர்சனலாவும் யூஸ் பண்ணிக்கலாம். கமர்ஷியலா வியாபார ரீதியா டூ வீலர் நமக்கு எந்தெந்த விதத்துல யூஸ் ஆகுது, எவ்வளோ வெரைட்டி இருக்கு, கமர்ஷியல் வெஹிக்கிள் அப்படிங்கிற கேட்டகரியில இந்த வண்டி வருது. சரி, இந்த ட்ரிப்ல வந்து 500 கொண்டு போறது 700 கொண்டு போனா நமக்கு இன்னும் பைசா மிச்சமாகுமே, செலவு மிச்சமாகுமே சொல்லிட்டு அதிகமா நீங்க எடுத்துன்னு போனீங்கன்னாக்கா எஸ்என் எலக்ட்ரா மோட்டார்ஸ் நேயர்களுக்கு எங்களது பணிவான வணக்கங்கள். இதுவரைக்கும் நமக்கு 8 எபிசோடுக்கு மேல நம்ம வீடியோ பார்த்துருப்பீங்க. சப்ஸ்கிரிப்ஷன் நிறைய பேர் பண்ணிருக்கீங்க, நிறைய வியூஸ் வந்திருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற எபிசோடு பாத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். எப்படின்னா எலக்ட்ரிக்கல் வண்டி சம்பந்தமான டூ வீலர் சம்பந்தமானதான் நம்ம பார்க்க போறோம். பேசஞ்சர் அப்படிங்கிறவங்க, வண்டியில உட்காந்து போறவங்க, ஃபேமிலியோட போறவங்க, ஒருத்தர் பின்னால ஒருத்தர் உட்காந்து போறது, இந்த மாதிரி வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதே சமயத்துல வியாபார ரீதியா கமர்ஷியலா வண்டியை வந்து டூ வீலர்ல இப்போ நிறைய தயாரிப்பாளர்கள் மார்க்கெட்ல வண்டியை விட்டுருக்காங்க. அந்த மாதிரி வண்டிகளை வந்து நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த ஒரு எபிசோட் நம்ம யூஸ் பண்ணிக்க போறோம். இதை நம்ம எப்படி சொல்லலாம்னா, கமர்ஷியலா வியாபார ரீதியா டூ வீலர் நமக்கு எந்தெந்த விதத்துல யூஸ் ஆகுது, எவ்வளோ வெரைட்டி இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுல இப்போ மார்க்கெட்ல இருக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள், வண்டி உற்பத்தியாளர்கள் அத்தனை பேருமே பாத்தீங்கன்னாக்கா அவங்களுடைய மற்ற வண்டியோட சேர்த்து இந்த மாதிரி வண்டிகளையும் நிறைய உற்பத்தி பண்றாங்க. ஒரு சில கம்பெனிகள் வந்து நிறைய மாடல் பாப்புலர் ஆகி போயிட்டு இருக்கு. ஒரு சில கம்பெனிகள் வந்து இப்போ புதுசா விட்டுருக்காங்க. எங்களையும் நிறைய பேர் வந்து இது விஷயமா கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க. சார், இந்த வண்டி எனக்கு வந்து இதுக்கு யூஸ் ஆகுமா, அதுக்கு யூஸ் ஆகுமா அப்படின்லாம் கேட்குறாங்க. இதை நம்ம வந்து ஃபண்டமெண்டலா இந்த வண்டியை ஆரம்பத்திலே நம்ம எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வண்டியை நான் நேராக உங்களுக்கு வண்டியை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு பார்க்குறேன். இப்போ இந்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கா கமர்ஷியல் வெஹிக்கிள் அப்படிங்கிற கேட்டகரியில இந்த வண்டி வருது. இந்த வண்டியோடைய மாடல் பேர் வந்து டியூயல்னு பேர். டியூயல் அப்படின்னு என்ன சொல்லலாம், டபுள் பர்பஸ். அதாவது கமர்ஷியலாவும் இந்த வண்டியை யூஸ் பண்ணிக்கலாம், பர்சனலாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். இந்த வண்டி வந்து பாக்குறதுக்கே நமக்கு வந்து இது வந்து சாதாரண வண்டிக்கு இந்த வண்டிக்கு வித்தியாசம் நல்லாவே நமக்கு தெரியுது. இது நம்ம ஏற்கனவே இருக்கக்கூடிய மார்க்கெட்ல இருக்கக்கூடிய வண்டி நம்ம பாத்தீங்கன்னாக்கா டிவிஎஸ் எக்ஸல் இந்த கைனடிக் அந்த மாதிரி வண்டியோட அரேஞ்ச்மெண்ட் மாதிரி இருக்கும். இது பாக்குறதுக்கு இந்த வண்டியில ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னாக்கா ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இங்க வந்து நம்ம பேஸ்கெட் மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் வச்சுக்கிட்டு இதுல திங்ஸ் வச்சுக்கிட்டு நம்ம அந்த வண்டியை எடுத்துட்டு போகலாம். அதே மாதிரி இந்த கால் வைக்கிற இடம் பாத்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல நிறைய இடம் இருக்குது. இந்த இடத்துல வந்து திங்ஸ் வச்சுக்கலாம், ட்ரேஸ் வச்சுக்கலாம், வேற ஏதாவது கண்டெய்னர் வச்சுக்கலாம். இந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வண்டியோட பேக் சைடு பாத்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல வந்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த சீட்டிங் நம்ம எடுத்துட்டு இங்கேயும் கேரியர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுலயும் நம்ம திங்ஸ் வச்சுக்கலாம். இது வந்து ஃபண்டமெண்டல் பேசிக் மாடலா எடுத்துக்கலாம் கமர்ஷியல் வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும். இதுக்கப்புறம் இந்த வண்டியை நம்மளுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத பாத்தீங்கன்னாக்கா, இப்ப இந்த வண்டியை நான் வந்து ஒரு கஸ்டமர் வாங்குறார் அப்படின்னா அந்த கஸ்டமர் வந்து வியாபார ரீதியா இந்த வண்டியில வந்து அவர் வந்து வாட்டர் கேன் எடுத்துட்டு போறேன் அப்படின்னு டிசைட் பண்றாரு வச்சுங்களேன். அந்த வாட்டர் கேன் இதுல எவ்வளவு தூரம் நம்ம எடுத்துட்டு போறதுக்கு முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 10 to 12 வாட்டர் கேன் கொண்டு போகலாம். அவரு எப்படி இங்க பாத்தீங்கன்னா இங்கேயே ஒரு 5-6 கேன் வைக்கலாம். அதுக்கப்புறம் இங்க பின்னால வந்து பாத்தீங்கன்னாக்கா இது ஃபேப்ரிகேட் பண்ணணும். வாட்டர் கேன் வைக்கிறதுக்கு இங்க ஃபேப்ரிகேட் பண்ணிட்டீங்கன்னா ஒரே ட்ரிப்ல மேக்ஸிமம் வாட்டர் கேன் அவங்க எடுத்துட்டு போகலாம். அதே மாதிரி மில்க் ட்ரே, வெஜிடபிள் ட்ரே, அவருக்கு என்ன வேணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி நம்ம இந்த வண்டியை யூஸ் பண்ணிட்டோம்னா இதனால நமக்கு வரையக்கூடிய பெனிஃபிட் நிறையவே இருக்கு. ஸோ இந்த வண்டியிலையும் ஸ்லோ ஸ்பீடு, மீடியம் ஸ்பீடு அப்படிங்கிற 2 கேட்டகரியில வண்டி இருக்குது. ஸ்லோ ஸ்பீடு வண்டி வந்து 30-35 கிலோமீட்டர் ஸ்பீடு தான் போகும். இதோடைய டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இதில் பேட்டரி எவ்வளோ தூரம் நம்ம கெப்பாசிட்டியை வைக்கிறோமோ அந்த பேட்டரி கெப்பாசிட்டியை பொறுத்து இதோடைய தூரம் நிர்ணயிக்கப்படும். இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னாக்கா பேட்டரி வந்து இந்த இடத்துல இருக்கும். இதுவும் வந்து லித்தியம் அயன் டிட்டாச்சபிள் பேட்டரி தான். இந்த பேட்டரியை வந்து வண்டியில வச்சும் சார்ஜ் பண்ணிக்கலாம், வெளியில எடுத்தும் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ மற்ற வண்டியில் இருக்கக்கூடிய அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் இதுலேயும் இருக்கு. ஆனா இந்த வண்டி வியாபார ரீதியா கமர்ஷியலா மக்கள் யூஸ் பண்றதுக்கு ஏத்த மாதிரி இந்த வண்டியில பண்ணிருக்காங்க. இதே மாதிரி மார்க்கெட்ல பாத்தீங்கன்னாக்கா நிறைய தயாரிப்பாளர்கள், நிறைய உற்பத்தியாளர்கள் கிட்டத்தட்ட வந்து ஒரு 10-20 வேரியன்ட் பாத்தீங்கன்னாக்கா நிறையவே இருக்கு. அந்த வேரியண்ட்டை வந்து உங்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம வண்டியை மார்க்கெட்ல பார்த்து பெனிஃபிட் அடைஞ்சிக்கிறது கஸ்டமருக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது விஷயமா நிறைய பேர் எங்களை வந்து கேட்கறாங்க. அது எப்படின்னா, நிறைய வியாபாரிகள் வந்து இங்க வந்து என்கொயரி பண்ணும்போது முதல்ல வந்து ஒரு வண்டி அவங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லி அந்த வண்டியை வாங்குறாங்க. அந்த வண்டியில வந்து மைனர் கரெக்ஷன், அதுல எப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு ஒரு ஐடியாவோட முதல்ல அந்த வண்டியில பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த வண்டி அவங்களுக்கு பிடிச்சு போச்சு அப்படின்னா பல்கா ஆர்டர் பண்றாங்க.
அந்த மாதிரி நம்ம கிட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 கஸ்டமர் இது வரைக்குமே கிட்டத்தட்ட வந்து அவங்களுக்கு தேவையான வண்டிகளை வாங்கி நிறைய பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க. ஸோ இதுல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, வியாபார ரீதியா கமர்ஷியலா அந்த வண்டியை யூஸ் பண்றதுக்கு மார்க்கெட்ல நிறைய வண்டிகள் வந்திருக்குது. 2 வீலர் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் இதுலயும் பாத்தீங்கன்னாக்கா பின்னால வீல் அட்டாச் பண்ணி 3வது வீல் 4வது வீல் அட்டாச் பண்ணியும் அந்த மாதிரி வண்டி வந்திருக்கு. இதெல்லாம் வந்து அடிஷனலா நம்ம வண்டிக்கு நம்ம எடுத்து செஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள். ஆனா பேசிக்கா இதை நம்ம தெரிஞ்சுக்கிறது எப்படின்னா, இந்த வெஹிக்கிள் வந்து மற்ற வியாபாரில் இருக்கிறவங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல் ஆகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்க டீலரை போய் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா அவங்க உங்களுக்கு இது விஷயமா என்ன மாதிரி அந்த வண்டி உங்களுக்கு யூஸ் ஆகும், நீங்க என்ன மாதிரி வியாபாரம் பண்றீங்க, உங்க வியாபாரத்துக்கு ஏற்ற இந்த வண்டி நம்ம எவ்வளவு எடுத்துக்கலாம், எவ்வளவு லோடு இந்த வண்டி எடுக்கும் அப்படின்லாம் அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. சாதாரணமா இந்த வண்டி வந்து 250-300 கிலோல இருந்து ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 850 1 டன் வரைக்கும் இதில் எடுத்துட்டு போறதுக்கு வண்டிங்க மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி மோட்டார், அதுக்கேற்ற மாதிரி பேட்டரி, இதெல்லாமே வண்டியில கொடுத்துருக்காங்க. இந்த வண்டி வந்து நிறைய பேர் வாங்கி பயனடைஞ்சிருக்காங்க. இது சர்வீஸ் பண்றதோ இல்ல இந்த வண்டிக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்கிறதோ அந்த மாதிரி டிஃபிகல்ட்லாம் இப்போ எதுவும் கிடையாது. ஏன்னா கிட்டத்தட்ட மார்க்கெட் வந்து பெட்ரோல் வண்டிக்கு எப்படி ஸ்பேர்ஸ் கிடைக்குதோ அந்த அளவுக்கு மார்க்கெட் இம்ப்ரூவ் ஆயிருக்குது இப்போ. அதனால இந்த வண்டி சம்பந்தமா யாரா இருந்தாலும் எங்களுக்கு நீங்க கால் பண்ணி பேசலாம். என்ன விஷயம்னாலும் எங்களால எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு சொல்ல முடியும். மற்றவங்களும் நிறைய தரம் கால் பண்ணி பேசுற மாதிரி இது விஷயமா நீங்க நிறைய கேட்டு தெரிஞ்சுங்க. இதை வந்து நம்ம வந்து யாருக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கறத ஒரு தடவை நம்ம அப்படியே பார்த்தோம்னாக்கா, ஃபர்ஸ்ட் வந்து பால் வியாபாரம் பண்றவங்க இருக்கிறாங்க. அதுக்குன்னு தனியா ட்ரே இருக்கு, நமக்கு மில்க் ட்ரேன்னு சொல்றோம். அந்த ட்ரே இதுல வந்து நம்ம வச்சுக்கிறதுக்கு அகாமடேட் பண்ணுதா இல்லையா அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வண்டின்னு நம்ம வாங்கிக்கலாம். ஒண்ணு. அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் கொண்டு வராங்க, பாக்ஸஸோ கன்னி பேக்ஸோ கேனோ கவரோ இது பையோ ஏதோ எடுத்துட்டு போறாங்க. அவங்களுக்கு இதுல எவ்வளவு ஸ்பேஸ் இருக்கு, அந்த ஸ்பேஸ்ல என்ன மேக்ஸிமம் எடுத்துட்டு போகலாம்னு அவங்க பார்க்கலாம். இந்த மாதிரி என்வி ஐட்டம்ஸ் எடுத்துட்டு போறவங்க, பெரிய பெரிய ஐட்டம்ஸ் எடுத்துட்டு போறவங்க அவங்க இதை எடுத்துட்டு போகலாம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா வாட்டர் கேன் நிறைய இடத்துல வந்து அதுக்கு தான் அவங்க இந்த தேடிட்டு இருக்காங்க, என்ன மாதிரி எடுத்துட்டு போக முடியும், எப்படி கொண்டு போக முடியும். ஸோ மேக்ஸிமம் ஒரு ட்ரிப்ல வந்து 10லேருந்து 12 கேன் எடுத்துட்டு போற அளவுக்கு உங்களுக்கு வண்டி இருந்தனாலே உங்களுக்கு வந்து அதனுடைய பெனிஃபிட் நிறையவே கிடைக்கும். சப்போஸ் இந்த வண்டி வந்து 250 கிலோ 300 கிலோ வரைக்கும் லோடு தாங்கும் அப்படின்னாக்கா அது வரைக்கும் நீங்க லோடு தாராளமா வண்டியில் எடுத்துட்டு போகலாம். அப்போ என்ன ஆகும், நார்மலா வந்து லோடு இல்லாமல் போகக்கூடியதுக்கும் லோடோட போகக்கூடியது வண்டியுடைய டிஸ்டன்ஸுக்கும் ஸ்பீடுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். சப்போஸ் இந்த வண்டி 35-40 கிலோமீட்டர் ஸ்பீடு போகுது அப்படின்னா நீங்க லோடோட போகும்போது 30 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகலாம். அதே மாதிரி ரேஞ்ச் வந்து சாதாரணமாக 70-80 கிலோமீட்டர் வரைக்கும் வண்டி போகுதுன்னா லோடு எடுத்துகிட்டு போகும்போது ஒரு 60 கிலோமீட்டர் வரைக்கும் போகலாம் இந்த வண்டி. எது லோடுக்கு ஏற்ற மாதிரி அதோடைய ஸ்பீடும் டிஸ்டன்ஸும் வேரி ஆகுது. இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து நம்மளுடைய பிளானை போட்டுக்கலாம். எவ்வளோ தூரம் நம்ம போக போகிறோம், எங்கெல்லாம் கொடுக்க போகிறோம், என்ன மாதிரி பண்ண போகிறோம், அதுக்கேற்ற மாதிரி வண்டியை நம்ம மார்க்கெட்டில் கேட்டு வாங்கிக்கலாம். பெனிஃபிட் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது நம்ம இதை வந்து பெட்ரோல் வண்டியோட கம்பேர் பண்ணி தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா ஒரு பெட்ரோல் வண்டிக்கு ஒரு பொருளை நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னாக்கா அது வந்து ஒரு கிலோமீட்டருக்கு வந்து கிட்டத்தட்ட 2.5 ரூபா 3 ரூபா நம்ம செலவு பண்ணுறோம். ஸோ நம்ம பெட்ரோல் வண்டியில் போகும்போது நம்மளால் 1 லிட்டர் பெட்ரோல் போட்டோம்னாக்கா 30-35 கிலோமீட்டர் போகுது அப்படின்னா சராசரியாக ஒரு கிலோமீட்டருக்கு நம்ம 3 ரூபா செலவழிக்கிறோம். ஆனால் இதே வண்டியில் கரண்ட்டு கன்சம்ஷன் ஒன்று தான் இதுக்கு செலவு. எலக்ட்ரிக் பேட்டரியை வந்து நம்ம சார்ஜ் பண்ணும்போது கன்சம்ஷன் ஒன்று தான். அது மேக்ஸிமம் ஒரு தடவை சார்ஜ் பண்ணிங்கன்னா 2லேருந்து 3 யூனிட் கரண்ட் செலவாக போகுது. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 70 கிலோமீட்டர் 80 கிலோமீட்டர் போகக்கூடிய வண்டிக்கு நீங்கள் செலவு பண்ணுறீங்கன்னா ஒரு 20 ரூபா 25 ரூபா மேக்ஸிமம் செலவு பண்ணுவீங்க. அப்படி ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா ஒரு கிலோமீட்டருக்கு 30 பைசா 40 பைசா உங்களுக்கு செலவு ஆகுது, அவ்வளோதான். இப்போ இது வண்டி இது வந்து ஒரு 3 ருபீஸ் வரைக்கும் ஆகுது அப்படின்னா ஒரு நாளைக்கு 100 கிலோமீட்டர் போறாரு. பெட்ரோல் வண்டியா இருந்தால் 300 ரூபாய் ஆகும் இருக்கு. ஆனா அந்த 300 ரூபாய்க்கு ஆகக்கூடிய செலவு இவருக்கு வந்து ஒரு கிலோமீட்டருக்கு வந்து 40 பைசா வச்சீங்கன்னாக்கா 120 ரூபாயில முடிஞ்சிருது. மேக்ஸிமம் ஒரு கிலோமீட்டருக்கு 40 பைசா வச்சுங்களேன், 100 கிலோமீட்டர் 40 ரூபாய், அவ்வளவுதான். 300 ரூபாய் எங்க 40 ரூபாய் எங்க, கிட்டத்தட்ட 260 ரூபாய் அவருக்கு மிச்சமாகுது. ஒரு ட்ரிப்பு ஒரு போய் அவருடைய வேலையை முடிச்சுட்டு வந்தாருனாக்கா அது வந்து டெஃபினட்டா பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு நீங்க கணக்கு பண்ணீங்கன்னாக்கா 6000 ரூபாய் 7000 ரூபாய் வரைக்கும் வருது உங்களுக்கு அவருடைய பெனிஃபிட்டோ அவருடைய லாபமும். அதே மாதிரி இந்த வண்டியை வந்து நம்ம லோடு அதிகமா அடிச்சா நமக்கு பெனிஃபிட் ஜாஸ்தின்னு சொல்லிட்டு ஓவர்லோட் அடிச்சுக்கிறது அவாய்ட் பண்ணணும். ஏன்னா இந்த வண்டி வந்து 500 கிலோக்காகவோ இல்ல 800 கிலோக்காகவோ 300 கிலோக்காகவோ தயாரிச்சிருக்காங்க அப்படின்னா நீங்க வந்து அதுக்கு மேல எடுத்துட்டு போறதை அவாய்ட் பண்றது நல்லது. சரி, இந்த ட்ரிப்ல வந்து 500 கொண்டு போறது 700 கொண்டு போனா நமக்கு இன்னும் பைசா மிச்சமாகுமே, செலவு மிச்சமாகுமே சொல்லிட்டு அதிகமா நீங்க எடுத்துன்னு போனீங்கன்னாக்கா அது வந்து வண்டியுடைய பர்ஃபார்மன்ஸ், மோட்டருடைய பர்ஃபார்மன்ஸ், பேட்டரியுடைய பர்ஃபார்மன்ஸ் பாதிக்கும். ஏன்னா அதிகமான லோட வண்டி இழுக்கணும் இல்லையா, அது வந்து கொஞ்சம் அது கஷ்டப்படும். இதை நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் இதை எப்படி எடுத்துக்கலாம்னாக்கா, ஒரு வண்டி வந்து 300 கிலோ வெயிட் எடுத்துட்டு போகுதுன்னு வச்சுங்களேன், அந்த வண்டியை ஓட்டக்கூடியவருடைய வெயிட் வந்து 75 கிலோ இருக்கிறார்.
ஸோ பாக்கி வந்து 225 கிலோ இருக்குது. 225 கிலோ வந்து வண்டியை இழுக்கும் அப்படின்னா வாட்டர் கேன் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு வாட்டர் கேன்ல 20 லிட்டர் இருக்குன்னா 20 கிலோ கணக்கு வச்சுங்களேன். 20 கிலோ கணக்குனா 10-12 வாட்டர் கேன் நீங்க தாராளமா எடுத்துட்டு போகலாம். ஏன்னா அதுல இருக்கக்கூடியது 225 கிலோ வண்டி தாங்குதுன்னாக்கா பேலன்ஸ் தாராளமா 12 கிலோ நீங்க 12 வாட்டர் கேன் எடுத்துட்டு போகலாம். இது இப்படிதான் நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும் பண்ணும்பொழுது. அதே மாதிரி தான் மில்க் ட்ரே எடுத்துட்டு போறதோ இல்ல வந்து வெஜிடபிள் ட்ரே எடுத்துட்டு போறதோ எல்லாமே நீங்க வெயிட்ட கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தாராளமா தைரியமா கொண்டு போகலாம். வண்டிக்கு எந்த ஒரு பாதிப்பும் நடக்க போறது கிடையாது. இதோடைய பெனிஃபிட்ஸ், இதோடைய பலன்கள் என்ன, இது வந்து ஃபர்தரா இது உண்டான சந்தேகங்கள் எதா இருந்தாலும் நீங்க எங்களுக்கு கமெண்ட்ல கேளுங்க, வீடியோ பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லயும் தேவையானவங்களுக்கு சொல்லுங்க.